செய்யாத தவறுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா அம்மா? எனக்கு இப்படி ஒரு தண்டனையா அண்ணா? சின்ன சின்ன வயதில் நாம் எவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்தோமே, பாசத்தோடு வாழ்ந்தோமே. தம்பி தவற செய்வேன் அண்ணா. அண்ணா முத்தாக முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் பெண்ணுக்கு கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யென்று கூறுவார்களே அண்ணா. ராஜா தலகாணி மந்திர ஏத்தராமா நான் என்னத்தை பணத்தை கட்டின பொட்டத்தாப்பா ராஜா என்ன வயிற்றுல ராயநாடு பட்டப்படி முடிச்சு வந்துக்கிறான்னு சொல்லிட்டு சுட்டு 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 நான் எடுத்துட்டு போய் நான் எடுத்து போய் தாங்க கொடுத்தேன் ராஜா. நான் எடுத்து போய் வச்சு மாதிரி தட்டு பத்தியா அவன் தட்டு சொல்லிங்க அவனை சாப்பாடு போய் சாத்திட்டாங்க போட்டுட்டு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தா தட்டுல பாக்கல சாப்பாடு சாப்பாடு போடுறான். அவன் சாப்பாடு போட்டுட்டேன் என்னாச்சு? ஐயோ அவன் கேக்குற யார் சாப்பாடு போட்டானா? பாப்பா போட்டு சாப்பாடு ராஜா என் அண்ணன் பகல்ல வரட்டும் நான் ராத்திரில வரேன் நாங்க 2 பேரும் அஜித் பண்ணி செஞ்சு நீ சேர்த்துக்குமா அவன் பாவாடு உள்ள தூக்குற மாதிரி தூக்கிய அவன் ஜாக்கெட் உள்ள அப்படியே முறப்ப கை விடுறாங்க. அவன் கை விட்ட கூட பரவாயில்லையே கட 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 மாவு பேசுறேன் அண்ணி பெற்றெடுத்த தாய்க்கு சமன் நான் நினைச்சேன். அண்ணி பெற்றெடுத்த தாய்க்கு சமன் நான் நினைச்சேன். இந்த நாய் நினைக்கிறேன்.
வைக்க கூடாது. பணம் கட்டினா நானே சொல்றேன். டேய், உனக்கு என்னடா துரோகம் செய்தேன்? வா டாலே. அவளோடு சேர்ந்து ஆமா, நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கை என்று கூறினார்கள். ஏய், சொல்லுங்க. தங்கப்பாத கட்டி ஒரு முத்து படித்தது போலே என்றால், என் அண்ணனை திருமணம் செய்தது அனைத்தும் நடிப்பா. நடிப்பா. இவன் யார் இவன்? தெரியுமா? சரிவா? இவன் என் தங்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஆமாண்டா. இவன் என் தங்கை கிடையாது. இவள் தான் எனது காதலே. அப்படி என்றால், என் நாட்டை அடைய வேண்டும் என்று இவளை எனக்கு அண்ணனுக்கு கூட்டி கொடுத்தியா? போடு. ஐயோ! அவரு சுத்தி கொடுத்த மாமா, அந்த கம்பெனிக்கு நான் தான் ஜாபர் மாமா. உன்ன மேல நல்ல மனசு யாருங்க? உண்மையை சொல்றேன்ல. ஏய், நீ அடிக்கிற அவன் சிரிக்கிறான் ஏன் அது? இங்க பாரு, உன்னை நான் காப்பாத்துறேன். இருங்க, நான் காப்பாத்துறேன். உன்னை நான் காப்பாத்துறேன் ஐயா. அவர் மட்டும் ஐயா, இந்த உண்மையெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் ஆதரவு முத்து வாஜியாருக்கு தான் தெரியும். வேற யாரும் உண்மை ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமா? இந்த கதையை அவர் தான் எழுதினார். எங்கடாச்சார் அவரே? முத்து வாஜியார் தான். சொல்லுங்க. அது துரோகி. நான் என்னடி துரோகம் செய்தேன்? ஏன்டா என் மீது அப்படி பட்டு பாத்து கட்ட என் ஜாங்கிரி பாத்து என்ன கட்ட அதுவா பட்டு? என் பட்டு பாத்து என்ன கட்ட பாப்பா பணம் கேட்கறதா கூட வாங்கி பக்கத்து முடியாது என்னை காப்பாத்து. அதான் தேவிட ஆடியத்தை என்னால தாங்க முடியலையே. அவர் விட்டு விடுகிறேன். ஆமா, இவங்க இரண்டு பேரும் என்ன செய்தார்கள் உங்களுக்கு தானே தெரியும். சொல்லடா டே சோப் பண்ணி முகா இல்ல இல்ல, இது முடிவா இங்க சொல்லு. என்ன சொன்ன? கைதியா இதெல்லாம் கண்ணால் பார்த்த வெளிதானே? என்ன செய்தார் அவன்? தவறு செய்தானேவா? டேய், நான் செய்யலடா. செய்யக்கூடாது. அவனை சும்மா விட்டு வராதே. மூஞ்சி பத்தி நல்லா இதோட சந்தோஷமா இருக்க வேண்டும். சரிங்க. அவனை அர்த்தம் ஆக்கி விட்டு வரணும். நான் பாதி நீ பாதி. சரியா? ஏய், ஆகவே. என்னடா தவறு செய்தேன்? அவர் செய்தது நீ கிடையாது. இந்த ஏன்டா உனது தங்கை. அவரை செய்தவா? என்னது? தவறு செய்தது என் தங்கை. ஏன் அவ்வளவு தூரம்? என் தங்கச்சியா? வாழ வழி இல்லாத ஓடி வந்த அவர் உன் தந்தை அவருக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். அமைச்சர் பதவியில யாருன்னா இருக்க முடியுமா? அதனால இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்த சுற்றிடா இது. நான் ஜாபர் மாமாடா. அடா துரோகி, உன்னை நல்லவன் நினைத்து என் தந்தை உன்னை செல்லமா வளர்த்தாரடா. ஏய், ஆகவே இனிமேல் கொண்டு இந்த நாட்டில் உனக்கும் எனக்கு கிடையாது. சல், உன்னை விடுவதில்லை. எங்க ஓடுகிறான் அவன்? போடுறான் அப்படியே விட்டுடு. ஒரு பங்காவது கப்பல்ல போயிட்டோம். போனவா? ஐயா ஐயல்லா அடே, இவனை விடக்கூடாது. ஏய், இவன் உயிரோடு இருந்தா என்னை காட்டி ஓடித்து விடுப்பா. ஆகவே இருபடி வளைத்து விடுகிறேன். ये पास रखो।
என்ற பட்டங்கள் முடித்து என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும், என் அன்பு தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாசத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாசத்தை அந்த பரிசை பார்த்திருக்கலாமா? செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? என் இரு கண்ணில் கூடாகி விட்டார்களே. நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? அம்மா அப்பா, என்னை 10 மாதம் சுமந்து பற்பல எண்ணங்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வங்களே, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உடைய அன்பு மகளுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? இரு கண்களை கூடாகிவிட்டதே. நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? அப்பா அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டிலே நான் முத்தாக ஜொலிக்க வேண்டும் என்று எனக்கு முத்து என்று பெயர் வைத்தீர்களே அப்பா. உடைய அன்பு மகன் முத்து இரு கண்களும் இல்லாமல் குடனாக அலைகின்றேனே, குடனாக அலைகின்றேனே அப்பா. அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. அடவா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில் தூங்க, சவ பெட்டியில் தூங்க. போனே அப்பா நீ போனே, வேற பிள்ளை நான் தூக்கி போனே. அடவா ராஜாக்கு செல்வி, ராஜாக்கு சென்று வாழ்வேன் நிறைவா. அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தான். அம்மா அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்ணுல கண்ணீர் கோலந்தான். நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்திற்கு தந்த சோகந்தான். பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. பூசும் மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த அம்மா மடியில் மண்ணா சாஞ்சி போற ஊர்கோலம் போற. உன் பேர பிள்ளை நான் தூக்கி போறேன். அதவா கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில் தூங்க, வர கட்டையில வேக போற ஊர்கோலம் போற. உன் தேர பிள்ளைங்க தூக்கி நாங்க போ. ஆண்டவா, இறைவா, நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தா? உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள்? அன்புகளே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே இதே கீழ் மாவளங்கி கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு வனத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய வடசூழல் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா ரத்தினவேல் அவருடைய அன்பு மகள் பேர் என்ன? பாலம்மாள். இதோ என்னுடைய கம்பெனி நாடக ஆசிரியரும் 6 மணி மாஸ்டர் அருமை ஐயா
நடராஜ ஐயாவை பாராட்டி ரூபாய் 101, மிருத மாஸ்டர் அருமை தம்பி மதன்குமாரை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய பாலம்மாள் அவருடைய குடும்பத்தார்கள் என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்டவா வயலூர் கிராமத்தை சேர்ந்த விக்கி ஐயா அவர்கள் கம்பெனிக்கார் ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அண்டவா ஆணாக பிறந்த எனக்கே இந்த நிலை என்றால் பெண்ணாக பிறந்த என் அன்பு தங்கை முத்தழகி நிலை என்னானதோ தங்கா